ஹே காய்ஸ், வெல்கம் டு மணி அடிச்சா சோறு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா சாக்லேட் ப்ரௌனி. இந்த சாக்லேட் ப்ரௌனி குழந்தைங்களுக்கு பெரியவங்கல இருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இது நல்ல ஒரு டெசர்ட். இந்த சாக்லேட் ப்ரௌனி செஞ்சுட்டு கூட வந்து ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் ஐ ஹெவன். இந்த சாக்லேட் ப்ரௌனி எப்படி ஈஸியா வீட்லயே செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த சாக்லேட் ப்ரௌனிக்கு செய்யறதுக்கு சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்கு. ஸோ எதை எந்த குவான்டிட்டியில போடணும், எந்த டைம்ல போடணும் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரௌனி செய்யறதுக்கு சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணோம். டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் சொல்லுவாங்க. இந்த எசன்ஸ் மார்ட் அந்த ரா மெட்டீரியல்ஸ், பேக்கரி ரா மெட்டீரியல் ஷாப்ல எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுல இருந்து நான் எடுத்து ஒரு 200 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன சின்னதாக ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதை மெல்ட் பண்றதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் நம்ம மெல்ட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் இது மெல்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்ப சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துடலாம். இப்ப நான் இந்த ப்ரௌனி செய்யறதுக்கு 200 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் ஒரு 200 கிராம் சின்ன சின்னதாக ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். 200 கிராம் டார்க் சாக்லேட்ல 110 கிராம் பட்டர், அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒரு கண்ணாடி பவுல் வச்சிருக்கேன். நீங்க வந்து ஒரு ஸ்டீல் பாத்திரத்துல கூட வச்சுக்கலாம். கண்ணாடி பவுல் இல்ல ஸ்டீல் பாத்திரம். பட் என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம், ஆவி அதுல இருந்து வெளியே போக கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த பவுலை தூக்கி இந்த மேல வச்சிடலாம். இப்ப வச்சுட்டு இது கொஞ்சம் கொஞ்சமா இதுல மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். போட்டு நம்ம கையோட அப்படியே விஸ்க் வச்சு கலரினே இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி திப்பி ஆயிடும். ஸோ அது கண்டினியூஸா அது மட்டும் விடாம கிண்டிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா திரிஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரி ஆயிடும். அதை மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது நல்லா மெல்ட் ஆயிடணும். நல்லா மெல்ட் ஆகி அந்த சாக்லேட் கனாஷ் வந்த உடனே அடுத்து இதுக்கான அந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் வச்சு ஒரு பேஸ் ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆன உடனே உங்களுக்கு காட்டுறேன். இதோ இப்ப பாத்தீங்கன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த சாக்லேட் கனாஷ் செய்யும்போது முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது, இந்த பவுலும் கீழே இருக்க பாத்திரத்துல இருக்க தண்ணியும் ஒட்டக்கூடாது. அது முக்கியமான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். இப்ப இதை வந்து ஒரு தனியா ஒரு சைட்ல எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் இந்த ப்ரௌனி செய்யறதுக்கான அடுத்த பேஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ப்ரௌனிக்கு தேவையான பேஸ் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 75 கிராம் ப்ரௌன் சுகர் நல்லா பவுடர் பண்ணி உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஏன் நான் இதை பவுடர் பண்றேன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து கரைஞ்சிடும் சுகரு. 75 கிராம் ஒயிட் சுகர் இதுவுமே பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி அதே தான் உங்களுக்கு நான் எது ப்ரௌன் சுகர் எதுக்கு சொன்னோம் அதே தான். நீங்க இதை பவுடர் பண்ணி போட்டீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு கரைஞ்சிடும். 2 முட்டை, ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க முட்டை யூஸ் பண்ணணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. கேக், டெசர்ட் ஐட்டம், பேக்கரி ஐட்டம்ஸ் எதுக்குமே நீங்க எல்லாம் இந்த முட்டையா இருக்கட்டும் பட்டரா இருக்கட்டும் ஆட் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே ஒரு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அவ்வளவுதான். இப்போ இது எல்லாமே போயிட்டு நம்ம வந்து விஸ்க வச்சு பீட் பண்ணலாம். இல்ல உங்ககிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா பீட்டர் வச்சு பீட் பண்ணலாம். நான் இப்போ பீட்டர் யூஸ் பண்றேன். ஏன்னா விஸ்க வச்சு பீட் பண்ணா ரொம்ப நேரம் ஆகும். நான் விஸ்க வச்சு பீட்டர் வச்சு பண்ண போறேன். இப்போ பீட்டரை ஃபர்ஸ்ட் ஸ்பீட், ரொம்பலாம் வைக்க கூடாது, ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சு இதை பொறுமையா பீட் பண்ணுங்க. நீங்க வந்து ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. ஹை ஸ்பீட்ல வச்சாலோ இல்ல ரொம்ப நேரம் பீட் பண்ணாலோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக் பீட்டா வந்துடும். நமக்கு அந்த அளவு வேணாம். இது வந்து மெல்ட் ஆனா போதும். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு பீட் ஆயிடுச்சு. இது வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல போகக்கூடாது. இந்த அளவுக்கு பீட் ஆன உடனே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க சாக்லேட் கனாஷை இதுல ஆட் பண்ணிடணும். அதை ஆட் பண்ணிட்டு அடுத்து என்னென்ன சேர்க்கணும் பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்க சாக்லேட் கனாஷை இதுல ஆட் பண்ணிடலாம். இதுல முக்கியமான ஒண்ணு, நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சிடக்கூடாது. அதே ரூம் டெம்பரேச்சர்லேயே அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இப்போ வந்து
இதில் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். இந்த வெண்ணிலா எசன்ஸ் எதுக்காக நான் ஊற்றுறேன் அப்படின்னா அந்த எக்கோட ஃப்ளேவர் வராமல் இருக்கிறதுக்காக. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு 90 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 90 கிராம் மைதா மாவு. இது அப்படியே போடக்கூடாது, ஒரு ஜல்லடை வச்சு இது பண்ணி தான் போடணும். ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா அந்த திப்பி திப்பியாக இருக்கும். ஒரு 30 கிராம் டார்க் கோகோ பவுடர். இது எல்லாம் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா மைதா மாவும் பார்த்தீங்கன்னா இதுக்கான அந்த குளூட்டோன் லெவல் வந்து கரெக்டாக இருக்க, கம்மியாக இருக்க அளவுக்கு அந்த மாதிரி மைதா தான் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாகா மைதா. இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஜல்லடையில் நல்லா ஃபில்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்ன பீஸாக வரும். இந்த மாதிரி ரவுண்டாக எல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இது அப்படியே இது கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்ட உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே அதுக்காக பால் ஆட் பண்ணுறது, வாட்டர் ஆட் பண்ணுறது எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பொறுமையாக கண்ணாமண்ணா மிக்ஸ் பண்ணாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கன்சிஸ்டன்சி வருது பாருங்க. இது எல்லாமே அப்படியே இந்த ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். நான் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்த உடனே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி நம்ம ரெடி பண்ற அதே டைம்ல நம்மளோட ஓடிஜி ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணணும் 10 நிமிஷத்துக்கு 175 டிகிரியில. இது இப்போ அதை போய் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் நம்ம இதுக்கான ட்ரேவோட பேஸை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பேனில் ப்ரௌனி பேனில் வந்து நான் பட்டர் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன், க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதில் இப்போ இந்த பட்டர் பேப்பரை, பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து வச்சுட்டு ஆல்ரெடி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். பட்டர் பேப்பரை வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேப் பண்ணிட்டு ஒரு டூத் பிக் வச்சு சும்மா பண்ணி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா உள்ள இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். இப்போ கொஞ்சம் அப்படியே சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தூக்கி ஊற்றுக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மேலே அந்த சாக்லேட் சிப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதுக்காக எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனா நான் உங்களுக்கு வேணா அப்படியே கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் உங்களுக்கு சப்போஸ் நட்ஸ் வேணா நட்ஸ் போட்டுக்கலாம். சாக்லேட் இல்லை உங்களுக்கு வந்து அந்த டெய்ரி மில்க் மாதிரி அந்த மில்க் சாக்லேட்ஸ் எல்லாம் போடணும்னா கூட போட்டுக்கலாம். எனக்கு நான் அந்த சாக்கோ சிப்ஸ் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். உள்ள வச்சிடலாம். ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் வந்து 175 டிகிரிக்கு வைக்கிறேன். 150, 160, 170, 175க்கு நான் வைக்கிறேன். ஸோ டாப் அண்ட் பாட்டம் ராட். ஏன் அப்படின்னா மேலே கீழே 2 ராட் இருக்கும் ஓடிஜியில். டாப் அண்ட் பாட்டம் ராட்ல வச்சிருக்கேன். டெம்பரேச்சர் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண போறேன். இந்த டெம்பரேச்சர் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆன உடனே நம்ம வச்சிருக்க இது வந்து ப்ரௌனி பேஸை உள்ள வச்சு ஒரு 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிடும். இது வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ப்ரௌனி ட்ரேவை உள்ள வச்சுட்டு 35 மினிட்ஸ் டைமை செட் பண்ணிடலாம். 35 மினிட்ஸ் டைமை செட் பண்ணியாச்சு. 35 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் வாங்க. 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓவன்ல இருந்து எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் வெந்துருச்சான்னு செக் பண்ணுவோம். ஒரு டூத் பிக் வச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒட்டலை. ஸோ நல்லா வெந்துடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இதை கிரிங்கிள் டாப்னுவாங்க. இது ஃபார்ம் ஆயிருந்தால் தான் பர்ஃபெக்ட் ப்ரௌனி. இது நல்லா ஆறணும். ஆறின உடனே தான் இதை டீமோல் பண்ணணும். ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் டீமோல் பண்ணிட்டு பீஸ் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌனி நல்லா ஆறிடுச்சு. அன்மோல்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த சைடில் பார்க்கலாம் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பீஸ் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ தெரியும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ பர்ஃபெக்டான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மணி அடிச்சா ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.